வெல்கம் டு ஆல். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸில் 10th ஸ்டாண்டர்டுக்கு அல்ஜிப்ரா சாப்டரில் பார்த்துட்ருக்குறோம். இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.19. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபி. ஏபியை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற மேட்ரிக்ஸோடைய ஆர்டர்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். நான் அதை எப்படி ஆர்டர் எழுதிக்கலாமா? அதை மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுவும் காமனாக இருக்கணும். இது ரெண்டு தான் மல்டிப்ளை பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலமும் ரெண்டாம் நம்பர் ஆஃப் ரோவும் சேம் மாதிரி தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ அது விட்டுட்டோம்னா மீதி இருக்கிறது ஆர்டராக கிடைக்கும். அப்போ என்னது 3x3. இதுக்கு என்ன கிடைக்கும்? சேமாக இருக்கா? ஆன்சர் கிடைக்கும் நமக்கு 4x2 சேமாக இருக்குங்களா? ப்ராடக்டோட மேட்ரிக்ஸு 4x2 சேமாக இருக்கா? ப்ராடக்டோட மேட்ரிக்ஸு 4x1. அப்போ ப்ராடக்டோட மேட்ரிக்ஸு 1x3. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. If A is of order P cross Q, B is of order Q cross R, what is the order of AB and BA? இப்போ ஏபியோட ஆர்டர் கேட்குறாங்க. அப்போ ஏபி ஏவுடைய ஆர்டர் என்னது? P cross Q இன்ட்டு பியோட ஆர்டர் Q cross R. இதை மண்டிலே பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஏன்னா Q கரெக்டாக இருக்குது. அப்போ ஆர்டர் என்ன கிடைக்கிற நமக்கு? ஏபி ஆர்டர் P cross R. ஏன்னா Q காமனாக இருக்குது, விட்டுருவோம். P cross R. அடுத்து பிஏ கேட்டிருக்காங்க. Q cross R பியோட ஆர்டர் இன்ட்டு ஏவோட ஆர்டர் P cross Q. இதை மட்டிலே பண்ண முடியாது. ஏன்? ஆர்பி வேற வேறையா இருக்குது. நம்ம மட்டிலே பண்ணணும்னா முதல் மேட்ரிக்ஸ் நம்பர் ஆஃப் காலமும் ரெண்டாம் மேட்ரிக்ஸ் நம்பர் ஆஃப் ரோவும் சேமாக இருக்கணும். இது சேமாவே இல்லை. அப்போ என்ன பண்ண முடியாது? நம்மளால மட்டிலே பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லி நம்ம இதை நாட் டிஃபைன்டு, நாட் பாசிபிள் அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே. தேர்ட் ஒன் பாருங்க. ஏ ஹேஸ் ஏ ரோ அண்டு A+3 காலம். அப்போ ஏ மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் என்ன போட்டுக்கலாம்? ஏ கிராஸ் A+3. கரெக்டுங்களா? நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம். நம்பர் ஆஃப் ரோஸ் ஏ, நம்பர் ஆஃப் காலம் A+3. இது ஏ மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸ் 6 ரோஸ், சாரி இது பி ரோஸ்ங்களா? பி ரோஸ் 17 - B காலம். B கிராஸ் 17 - B. இது ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர், இது பி மேட்ரிக்ஸோட ஆர்டர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் போத் ஏபி அண்ட் பிஏ எக்ஸிஸ்ட்னா மல்டிப்ளை பண்ண முடியும்னு அர்த்தம். ஏபியும் பண்ண முடியும், பியும் பண்ண முடியும். அப்படின்னா ஏபி என்ன? ஏ கமா பியோட வேல்யூன்னு கேட்குறாங்க. சரி, ஏபி எக்ஸிஸ்ட்டுங்களா? இப்போ ஏபி எக்ஸிஸ்ட்னா ஏவுடைய மேட்ரிக்ஸோடைய நம்பர் ஆஃப் காலமும் இது நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அதான் மீனிங். இப்போ ஏபி எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏ மேட்ரிக்ஸோடைய நம்பர் ஆஃப் காலம் ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணி காட்டிடலாம். ஏ இன்டூ பி எக்ஸிஸ்ட். அப்போனா நம்ம என்ன எழுதலாம்? நம்ம இதிலிருந்து ஏபி எக்ஸிஸ்ட்னா ஏவுடைய நம்பர் ஆஃப் காலமும் பியோட நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ A+3 இஸ் ஈக்குவல் டு பி. என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? A - B இஸ் ஈக்குவல் டு -3. ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். கிளியருங்களா? பிஏ எக்ஸிஸ்ட். அப்போ B cross 17 - B into A cross A+3. இப்போ இது எக்ஸிஸ்ட்னா இந்த நம்பர் ஆஃப் காலம் நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவல். அப்போ 17 - B இஸ் ஈக்குவல் டு A. அப்போ ஈக்குவேஷன் நமக்கு A+B இஸ் ஈக்குவல் டு 17. ஈக்குவேஷன் 2. இதை சால்வ் பண்ண ஏபி கிடச்சிட போகுது. ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம்? நான் ஆட் பண்ணன்னு வச்சுக்கோங்க. B கேன்சல். அப்போ equation 1 A - B is equal to -3. equation 2 A plus B is equal to 17. add பண்ணா BB cancel. 2A is equal to 14. A is equal to 7. கிளியருங்களா? 17ல 3 பண்ணா 14. அப்போ A equal to 7. A7 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 7 - B equal to -3. 7 + 3 is equal to B. 10 is equal to B. அப்போ A is equal to 7, B is equal to 10. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் A is equal to 2, 5, 4, 3, B is equal to 1, 2, -3, 5 ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் AB, BA கேட்டிருக்காங்க. AB கண்டுபிடிச்சலாங்களா? AB A என்ன வரும்?
இப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா 2 10 minus 6 plus 25 4 plus 6 minus 12 plus 15 12 25 ல 20 19 10 plus 3 இது AB BA B into A மல்டிப்ளை பண்ணோம்னா 2 minus 12 5 minus 9 4 plus 20 10 plus 15 minus 10 minus 4 24 25 find ABBA verify AB equal to BA1 கேட்குறாங்க ABBA not equal from 1 and 2 AB is not equal to BA கிளியருங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் given that A matrix B matrix C matrix கொடுத்துருக்குறாங்க இதை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க இதே மாதிரி எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம் என்னது A into B plus C முதல்ல B plus C கண்டுபிடிச்சலாங்களா B 1 minus 1 2 3 5 2 B plus C 1 3 2 minus 4 1 3 ப்ளஸ் பண்ணோம்னா 2 plus 2 4 minus 1 6 5 B plus C பண்ணியாச்சு அது ஏவால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ A into B plus C A matrix 1 3 5 minus 1 into B plus C 2 2 4 minus 1 6 5 ரெண்டு இன்ட்டு பண்ணுறோம் என்ன வரும் இதால் இதை 2 minus 3 2 plus 18 4 plus 15 10 plus 1 10 minus 6 20 minus 5 minus 1 20 19 11 4 15 இது A into B plus C ஒன்று வச்சுக்கலாங்களா ஓகே அடுத்தது AB plus AC அதில் AB கண்டுபிடிச்சிருவோம் அப்ளை பண்ணோம்னா 1 plus 9 minus 1 plus 15 2 plus 6 5 minus 3 minus 5 minus 5 10 minus 2 10 14 8 2 minus 10 8 ஏபிக்கு முடிச்சாச்சுங்களா அடுத்து ஏசி சி A into C என்ன வரும் 1 minus 12 3 plus 3 2 plus 9 இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 5 plus 4 15 minus 1 10 minus 3 minus 11 6 11 9 14 7 2 சாரி ஏபி ஏசி ஆட் பண்ணணும் அப்போ இது 2 கிடையாது ரெண்டு ஆட் பண்ணணும் ஏபி ப்ளஸ் ஏசி ஏபி என்னது 10 14 8 2 minus 10 8 minus 10 plus
AC minus 11, 6, 11, 9, 14, 7. Add பண்ணோம்னா minus 1, 20, 19, 11, 4, 15. இது 2. செக் பண்ணுங்க. minus 1, 20, 19, 11, 4, 15. From 1 and 2, hence verified. என்ன verified? A into B plus C is equal to AB plus AC. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Show that the matrix A and B satisfy the commutative property AB equal to BA. அவங்க commutative property in math multiplication அப்படின்னு கொடுத்துருந்தா கூட இதை கொடுக்காம கூட இருப்பாங்க. நமக்கே தெரிஞ்சிருக்கணும். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா பண்ணது ரிவர்ஸில் பண்ணுறது. சரிங்களா? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன் மல்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸ் மல்டிஃபிகேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு கூட இதை கொடுக்காம விட்டுருவாங்க. நமக்கு என்ன தெரியணும்? அது ஏபி ஈக்குவல் டு பிஏ தான் அவங்க வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, முதல்ல என்ன பண்ணலாம்? ஏபி கண்டுபிடிக்கலாங்களா? கிடைக்கும் நமக்கு 1 minus 6 minus 2 plus 2 3 minus 3 minus 6 plus 1 minus 5 0 0 minus 5. Okay. BA 1 minus 2 minus 3 1 1 2 3 1. மல்டிப்ளை பண்ணோம்னா 1 minus 6 2 minus 2 minus 3 plus 3 minus 6 plus 1 minus 5 0 0 minus 5. From 1 and 2 AB is equal to BA. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். லெட் ஏ ஒரு மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ், சி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஷோ தட் ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி, அதை வெரிஃபை பண்ணணும். அப்போது 2 கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்குறாங்க. ஏ மைனஸ் பி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி. ஏ மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? முதல்ல இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு முதல்ல பிசி கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏவால் மல்டிப்ளை பண்ணணும். முதல்ல பிசி கண்டுபிடிக்கலாங்களா? பிசி B into C என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணோம்னா 8 plus 0 0 plus 0 2 plus 5 0 plus 10 8 plus 0 0 plus 0 2 plus 5 0 plus 10 என்ன வரும்? 8 0 7 10 8 0 7 10. இது பிசி. அதே மாதிரி இது ஏவால் மல்டிப்ளை பண்ணணும். ஏ இன்ட்டு பிசி, ஏ மேட்ரிக்ஸ் இன்ட்டு பிசி மேட்ரிக்ஸ். நமக்கு 8 plus 14 0 plus 20 8 plus 21 0 plus 30 22 20 29 30. இது உடனே வச்சுக்கலாங்களா? இப்போ ஏ இன்ட்டு பிசி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏபி இன்ட்டு சி, முதல்ல ஏபி கண்டுபிடிக்கலாம். ஏ இன்ட்டு பி மல்டிப்ளை பண்ணால் 4 plus 2 0 plus 10 4 plus 3 0 plus 15 6 10 7 15. AB into C, AB matrix 6 10 7 15 into C 2 0 1 2
அப்ளை பண்ணோம்னா 12 plus 10, 0 plus 20, 14 plus 15, 0 plus 30, 22, 20, 29, 30. 1 and 2 கம்பேர் பண்ணுங்க, ஈக்குவலாக இருக்கா? ஃப்ரம் 1 and 2 A into BC is equal to AB into C. வெரிஃபை பண்ணியாச்சு. ரெண்டாவதானது A minus B into C, AC minus BC. ஓகே, இங்கே இருந்து போட ஆரம்பிச்சலாமா? ரெண்டாவது இவ்வளோ என்ன வேணும்? A minus B வேணும். அப்புறம் தான் ஏசியால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ A minus B is equal to A 1 2 1 3 minus B 4 0 1 5. சப்ராக்ட் பண்ணோம்னா 1 minus 4 minus 3, 2 minus 0 2, 1 minus 1 0, 3 minus 5 minus 2. இது A minus B into C. இப்போ A minus B என்ன பண்ணணும்? C ஆல் இன்டூ பண்ணணும். A minus B into C. A minus B மேட்ரிக்ஸ் என்னது? minus 3 2 0 minus 2 into C. C மேட்ரிக்ஸ் 2 0 1 2 2 0 1 2. மல்டிப்ளை பண்ண எனக்கு நமக்கு மல்டிப்ளை பண்ணால் minus 6 plus 2 0 plus 4. 0 plus 4. 0 minus 2, 0 minus 4. 0 minus 2, 0 minus 4. என்ன வரும்? minus 4 plus 4 minus 2 minus 4. இது என்னது? minus 4. minus 4 plus 4 minus 2 minus 4. ஈக்குவேஷன் 1. ரெண்டாவது கொஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிச்சாச்சு. அடுத்தனது இந்த பக்கம் ஏசி மைனஸ் பிசி. முதல்ல ஏசிக்கு முடிச்சலாமா? ஏசி இஸ் ஈக்குவல் டு 1 2 1 3. சி என்னது? 2 0 1 2 இன்ட்டு பண்ணோம்னா 1 2 சார் 2 plus 2 0 plus 4. மல்டிப்ளை பண்ணால் 2 plus 3 0 plus 6. என்ன வரும்? 4 4 5 6. சாரி, இது அப்படியே வச்சுக்கலாம். இது என்னது? ஏசி. அடுத்து நமக்கு ஏசி இன்ட்டு ஏசி மைனஸ் பிசி வரும். இப்போ பிசிக்கு முடிக்கலாங்களா? பிசி பி என்னது? 4 0 1 5 into C 2 0 1 2. மல்டிப்ளை பண்ணால் 8 plus 0 8 plus 0. இங்கே மல்டிப்ளை பண்ணால் 0 plus 0. இப்படி மல்டிப்ளை பண்ணால் 2 plus 5 0 plus 10. 8 0 7 10. சரிங்களா? ஏசி பிசி கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஏசி மைனஸ் பிசி. ஏசி என்னது? 4 4 5 6 மைனஸ் பிசி 8 0 7 10. சப்ராக்ட் பண்ணால் 4 minus 8 minus 4, 4 minus 0 4, minus 5 minus 7 minus 2, 6 minus 10 minus 4. இது செகண்ட். From 1 and 2 minus 4 4 minus 2 minus 4. From 1 and 2 என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? A minus B into C is equal to AC minus BC. வெரிஃபை பண்ணியாச்சு. தேர்ட் ஒன்று A minus Bக்கு டிரான்ஸ்போஸு A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ். தேர்ட் ஒன்று என்ன பண்ணும்? முதல்ல A minus B டிரான்ஸ்போஸ். ஆல்ரெடி A minus B கண்டுபிடிச்சிருக்கிறோமா? இதுதான் A minus B. இதுக்கு டிரான்ஸ்போஸ் A minus B டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸோட A minus B மேட்ரிக்ஸ். இதுக்கு டிரான்ஸ்போஸ் என்ன வரும்? -3
கீழே 2 வந்துடும் 0 minus 2 இது ஒன்று வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு என்னது A transpose minus B transpose. A transpose minus B transpose. A உடைய transpose அப்போ என்ன வரும் 1 2 1 3 இது A உடைய transpose minus B transpose B transpose பண்ணுறோம் 4 0 1 5 என்ன வரும் 1 minus 4 minus 3 1 minus 1 0 2 minus 0 2 3 minus 5 minus 2 equation 2 1 2 check பண்ணுங்க minus 3 0 2 minus 2 from 1 and 2 A minus B transpose I mean A minus B whole transpose is equal to A transpose minus B transpose clearங்களா அடுத்த question பார்க்கலாம் if A is equal to cos theta 0 0 cos theta B is equal to sin theta 0 0 sin theta then show that A square plus B square is equal to I அப்படின்னு ஷோ பண்ண சொல்கிறாங்க ஐங்கிறது என்னன்னா யூனிட் மேட்ரிக்ஸ் சரிங்களா 1 0 0 1 அது 2 cross 2ல யூனிட் மேட்ரிக்ஸ் அந்த டயகனல் மட்டும் என்ன இருக்கும் 1 இருக்கும் மற்றதெல்லாம் 0வா இருக்கும் அதான் ஐங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ் 3 cross 3 வேணும்னா 1 0 0 0 1 0 0 0 1 சரிங்களா இதெல்லாம் 2 cross 2 மேட்ரிக்ஸ்ங்கிறனால ஐங்கிறது வந்து மீனிங்கு யூனிட் மேட்ரிக்ஸ் வித் ஆர்டர் 2 cross 2 1 0 0 1 அது வருதான்னு செக் பண்ணணும் எதை பண்ணோம்னா A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் பண்ணோம்னா அதனால் A ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாங்களா into A என்ன கிடைக்கும் cos ஸ்கொயர் ப்ளஸ் 0 cos into cos cos ஸ்கொயர் ப்ளஸ் 0 இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 0 ப்ளஸ் 0 இங்கே 0 ப்ளஸ் 0 0 ப்ளஸ் A ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா என்ன வரும் cos ஸ்கொயர் தீட்டா 0 0 cos ஸ்கொயர் தீட்டா A ஸ்கொயர்னது அவசரப்பட்டு ஏவை ஸ்கொயர் பண்ணுறான்னு ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஸ்கொயர் பண்ணிடாதீங்க சரிங்களா எல்லா மேட்ரிக்ஸ் செட் ஆகும்னு சொல்ல முடியாது இதுக்கு செட் ஆகுதுங்க ஆனால் எல்லா மேட்ரிக்ஸ் வராது சரிங்களா A ஸ்கொயர்னா A இன்ட்டு A ரெண்டையும் தனித்தனியாக போட்டு இன்ட்டு தான் பண்ணணும் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இப்படி ஸ்கொயர் பண்ணி போட்டுறக்கூடாது சரிங்களா ஓகே B ஸ்கொயர் sin theta 0 0 sin theta into B என்ன கிடைக்கும் sin square theta plus 0 0 plus 0 0 plus 0 sin square theta plus 0 0 plus sin square theta sin square theta 0 0 sin square theta என்ன பண்ணணும் A square plus B square இப்போ A square எவ்வளவு cos square theta 0 0 cos square theta plus B square sin square theta 0 0 sin square theta ஆட் பண்ணோம்னா cos square plus sin square 0 0 cos square theta plus sin square theta நம்ம ட்ரிகனாமெட்ரியில் படிச்சிருக்கிறோம் cos square theta plus sin square வேல்யூ எவ்வளவு 1ன்னு படிச்சிருக்கிறோம் அப்போ என்ன வரும் 1 0 0 1 is equal to I யூனிட் மேட்ரிக்ஸ் தானே 1 0 0 1 சரிங்களா therefore என்ன கிடைச்சிருச்சு A ஸ்கொயர் plus B ஸ்கொயர் is equal to I கிளியருங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் if Aங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க prove that A into A transpose is equal to யூனிட் மேட்ரிக்ஸ் சரி A into A transpose A into A transpose A மேட்ரிக்ஸ் cos theta sin theta minus sin theta cos theta into
இதனுடைய டிரான்ஸ்போஸ் அப்போ என்ன வரும் காஸ் தீட்டா கீழே சைன் தீட்டா மேலே மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ நமக்கு என்ன வரும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இது மட்டும் பண்ணோம்னா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்படி மட்டும் பண்ணோம்னா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இங்கே மட்டும் பண்ணோம்னா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. சைன் ஸ்கொயர் பாஸ் ஸ்கொயர் ஒன்றுங்களா 1 மைனஸ் ப்ளஸ் கேன்சலாக போயிருமா 0 மைனஸ் ப்ளஸ் கேன்சலாக போயிரும் 1 இஸ் ஈக்குவல் டு ஐ. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? வெரிஃபை தட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ. ஏ கொடுத்துட்டாங்க, இதை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு ஐ வருதான்னு பார்க்க போகிறோம். ஐனானது யூனிட் மேட்ரிக்ஸ். ஏ ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் -25 minus 24 minus 20 plus 20 30 minus 30 minus 24 plus 25 அப்போ 1001 is equal to I, hence verified. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏ கொடுத்துட்டாங்க, ஐ கொடுத்துட்டாங்க. ஷோ தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் டி இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு I2. I2ன்னு என்னது யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 2x2, அது I2ன்னு சிம்பிளாக எழுதியிருக்காங்க. சரி, முதல்ல என்ன தேவை நமக்கு ஏ ஸ்கொயர் வேணும், அப்புறம் இதை கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும், அது ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாங்களா? ஏ ஸ்கொயர் ஏபிசிடி இன்ட்டு ஏபிசிடி என்ன ரெண்டு பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஏபி ப்ளஸ் பிடி. இப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா ஏசி ப்ளஸ் பிடி பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர். இது ஏ ஸ்கொயர். இப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ. ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ. இது ஏ ஸ்கொயரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஏபி ப்ளஸ் பிடி ஏசி ப்ளஸ் பிடி பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர். இதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ. என்னது ஏ பி சி டி. என்ன வரும்? இது அப்படி எழுதிக்கலாங்களா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஏசி ப்ளஸ் பிடி ஏபி ப்ளஸ் பிடி பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டியால் ஒவ்வொரு டைமும் மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரும்? ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் டி பி இன்ட்டு ஏ ப்ளஸ் டி சி இன்ட்டு ஏ ப்ளஸ் டி டி இன்ட்டு ஏ ப்ளஸ் டி. இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஏபி ப்ளஸ் பிடி ஏசி ப்ளஸ் பிடி பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஏபி ப்ளஸ் பிடி ஏசி ப்ளஸ் சிடி ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ என்ன வரும்? இதையும் சப்ராக்ட் பண்ணோம்னா இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏடிங்களா? இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சலாக போயிடும். பிசி மைனஸ் ஏடி. ஓகே, இது மைனஸ் இது ஏபி மைனஸ் ஏபி பிடி மைனஸ் பிடி கேன்சல். ஏசி ப்ளஸ் பிடி மைனஸ் ஏசி மைனஸ் சிடி. இங்கே நமக்கு ஏசி மைனஸ் ஏசி கேன்சலாக போயிடும். பிடி மைனஸ் சிடி. இங்கே சிடி இருக்குங்களா? இதை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே சிடி வருமா பாருங்கள். சிடி சிடி இங்கே இன்டூ பண்ணுது. இங்கே சிடி வருதான்னு பார்க்கணும். இந்த டேர்ம் செகண்ட் ஆள் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஏசி ப்ளஸ் சிடி தான் வரும். நல்லா கவனிங்க. ஏசி ப்ளஸ் சிடி ஏசி ப்ளஸ் சிடி சிடி ஏசி ப்ளஸ் சிடி.
அப்போ என்ன வரும்? இதோட சப்ராக்ட் பண்ணோம்னா ஏசி மைனஸ் ஏசி கேன்சல், சிடி மைனஸ் சிடி கேன்சல், 0. இப்போ இது மைனஸ் இது பிசி, இந்த டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் கேன்சலாக போயிடும், டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயரு, பிசி மைனஸ் ஏடி. இப்போ இந்த மேட்ரிக்ஸில் பிசி மைனஸ் ஏடி காமன் எடுக்கலாமா? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இல்லையே சார்னா 0 எதை வேணால் காமன் எடுக்கலாம். இப்போ இதை 0 இன்ட்டு பிசி மைனஸ் எழுதிக்கலாம், 0 இன்ட்டு பிசி மைனஸ் ஏடின்னு எழுதிக்க முடியும். அப்போ 0 எந்த நம்பர் வேணால் என்ன பண்ணலாம், நம்ம காமன் எடுக்கலாம். அப்போ அது மொத்தமாக பிசி மைனஸ் ஏடியே என்ன பண்ணுறேன், காமன் வெளியே எடுக்கிறேன். அப்போ என்ன வரும்? 1 0 0 1. அப்போ என்ன வந்துடுது? பிசி மைனஸ் ஏடி, இது ஐ மேட்ரிக்ஸுங்களா, வித் ஆர்டர் 2ங்களா, I2. கிளியருங்களா? இது LHS, அது நமக்கு RHS வேணா இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. LHS இஸ் ஈக்குவல் டு RHS, hence verified. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். If A ஒரு மேட்ரிக்ஸ், B ஒரு மேட்ரிக்ஸ், verify that AB whole transpose is equal to B transpose into A transpose. AB கண்டுபிடிக்கலாங்களா? AB A 5 2 9 1 2 8 into B 1 1 1 5 7 2 minus 1. மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 5 plus 2 plus 45. இங்கே மல்டிப்ளை பண்ணால் 35 plus 4 minus 9. இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 1 plus 2 plus 40. இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 7 plus 4 minus 8. என்ன கிடைக்கும்? 52. இங்கே 39ல் 9 போனால் 30, 43 3 7 minus 8 minus 1 plus 4 3. இது ஏபி. நம்ம என்ன பண்ணணும்? ஏபி டிரான்ஸ்போஸ் போய் நமக்கு ஏபிக்கு டிரான்ஸ்போஸ். அப்போ என்ன வரும்? ஏபியோட டிரான்ஸ்போஸ் என்ன வரும்? 52 கீழே 30 மேலே 43 கீழே 3. இது 1 வச்சுக்கலாம். அடுத்து என்னது? பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். பி டிரான்ஸ்போஸ் 1 1 5 7 2 minus 1. இது பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஏவுடைய டிரான்ஸ்போஸ் 5 2 9 1 2 8. என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணோம்னா 5 2 45, 5 plus 2 plus 45. மல்டிப்ளை பண்ணால் 1 plus 2 plus 40. இப்படி பண்ணோம்னா 7 5 சார் 35 plus 4 minus 9. 7 plus 4 minus 8. 52 43 39 30 plus 3. Equation 2. B transpose into A transpose. 1 பாருங்க 52 43 33 சேமாக இருக்கு. From 1 and 2 AB whole transpose is equal to B transpose into A transpose. கிளியருங்களா? இஃப் ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, இந்த ஈக்குவேஷனை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் 5A ப்ளஸ் 7I2. நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டும் கரெக்டாக கடைசி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நான் டைரெக்டாக போட்டுங்களா? ஏ ஸ்கொயர் மைனஸ் 5A ப்ளஸ் 7I2 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 3 1 minus 1 2 3 1 minus 1 2 A square minus 5 into A 3 1 minus 1 2 plus 7 into I2 1 0 0 1. இதெல்லாம் பண்ணால் எனக்கு என்ன வரணும்? 0 வந்துச்சுன்னா ஷோ பண்ணியாச்சு. A square மல்டிப்ளை பண்ணால் 9 minus 1 3 plus 2 9 minus 1 3 plus 2 minus 3 minus 2 minus 1 plus 4 minus 5 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம டேரெக்டாக மைனஸ் 5 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இங்கே ப்ளஸ் போட்டு மைனஸ் 5 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் 15 மைனஸ் 5 ப்ளஸ் 5 மைனஸ் 10. 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் வெளியே மைனஸ் வச்சுக்கோங்க. மைனஸ் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் வெளியே ப்ளஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இதெல்லாம் ஆட் பண்ணால் முடிஞ்சு 9. இது மாதிரி போட்டலாமா? என்ன வரும்? 8
இங்கே 5 minus 5 3 plus minus 15 minus 5 5 minus 10 plus 7007 ஆட் பண்ணி பாருங்க 8 minus 7 plus 7 0 5 minus 5 0 0 minus 5 plus 5 0 0 3 minus 7 plus 7 0 is equal to 0. கிளியருங்களா? இதோட இந்த எக்ஸசைஸ் முடியுதுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சம் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.